கர்த்தர் நல்லவர். திரும்ப ஒரு சூப்பர் நியூஸோட உங்கள பார்க்க வந்திருக்கேன். நியூஸ்ன்னு சொன்னோனே என்னடா நியூஸா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மளுக்கு எல்லா நியூஸுமே இதுலேருந்து தான் வருது. இதுல இருக்கிற நியூஸ் வராம இருந்ததும் இல்ல, வராம இருக்க போவதும் இல்ல. இதுதான் நம்மளுக்கு பெரிய ஒரு நியூஸே. அதனால இந்த வேதத்த படிக்கும்போது எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை உங்களிடத்தில பகிர்ந்து கொள்கின்றேன். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கும் சூப்பராவும், ஸ்பெஷலாவும் வேற லெவல்ல இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதம் 24வது அதிகாரம் 7வது வசனத்த படிக்கும்போது டக்குன்னு அப்படியே ஒரு பிரேக் ஒண்ணு விழுந்ததுங்க. "என்னப்பா இது இப்படி இருக்கே!" அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குற அளவுக்கு அந்த வசனம் இருந்தது. என்ன வசனம்ன்றத வசனத்துக்குள்ள போலாம். சங்கீதம் 24வது அதிகாரம் 7வது வசனம். "வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார்." யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. என்னப்பா மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா வாசல்களே உயர்த்துங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரே தாவீது. என்ன சூழ்நிலையில போட்டிருப்பார்? எதற்காக போட்டிருப்பார்? அப்படின்னு கொஞ்சம் மெடிடேட் பண்ணி டிராவல் பண்ணி போக ஆரம்பிச்சேன். அப்படி டிராவல் பண்ணும்பொழுது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. தாவீதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை, போராட்டங்கள் இருந்தாலும், இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை எழுதுறதற்கு அவர் எப்படி எழுதியிருப்பாரு? ஒரு தத்துவமா எழுதியிருப்பாரா? இல்ல ஒரு கவிதையா எழுதியிருப்பாரா? ஒரு பாடலா எழுதியிருப்பாரான்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாரி இருக்கு. நம்ம பேசுவோம் இல்லைங்களா? தல, கால் புரியாம ஆடுறான்ப்பா. என்ன தல, காலு? தல, கால் தல தெரியல, கால் தெரியல. தலை காலுக்கு வந்தா நல்லா இருக்குமா? இல்ல காலு தலைக்கு போனா நல்லா இருக்குமா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, தாவீது இப்படி சொல்லியிருப்பார் ஒருவேள. எனக்கு முன்னாடி இப்படிப்பட்ட வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு ஆண்டவரே. எனக்கு முன்னாடி கதவு அடைக்கப்பட்டிருக்கு. எனக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட வேண்டுதல் செஞ்சிருப்பாரு. இந்த நாட்கள்லயும் நம்ம ஆண்டவர நோக்கி கூப்பிடுற வார்த்தைகள்லாம் எப்படி கூப்பிடுறோம்? ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு. கடன் இருக்கு. இது போராட்டம் இருக்கு. இதுலேருந்து மீண்டு வர எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க தான்ப்பா எனக்கு கூட இருக்கணும். உம்மை தவிர எனக்கு வேற யாருமே இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடும்பொழுது, அவர் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்த கிரியையும் செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இறங்கி வந்து செய்வாரு. ஆனா, அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருப்பாரு அப்படின்றது தாவீது எப்படி தெரியுங்களா? நிதானிச்சு அறிஞ்சுக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த ஆஸ்ட்ரோநாட் வீடியோல இந்த கேலக்ஸிய பத்தி காமிச்சாங்க. சூரியனே ஒரு சின்ன ஒரு புள்ளி மாரி தான் இருக்கு. அந்த சூரியன்லருந்து எர்த்த பார்க்கறதுக்கு, பூமிய பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கு. நம்ம வானத்தில ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்பொழுது, நம்மள பார்த்தோம்னாக்கா எறும்பு மாரி கூட தெரிய மாட்டோம். ஏதோ எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஹைட்ல இருக்கிற மாரி இருக்கும். இப்ப ஆண்டவரு பரலோகத்திலருந்து இறங்கி வந்து நம்மளுக்காக கிரியை செய்யணும், எல்லாமே செய்யணும், கொள்ளணும் அப்டின்னாக்கா, அவர் இறங்கி வந்தா, அவர் எவ்ளோ பெரியவர். அவரு ஆண்டவருடைய அன்பையும், அவருடைய வல்லமைய குறிச்சும் தாவீது உணர்ந்து, அத தியானிச்சு, அவர் இருதயத்துக்குள்ள ஆழமாய் பதிய வச்சதுனால தான், அவருக்கு முன்னாடி இருக்கிற அடைபட்டிருக்கிற கதவா இருக்கட்டும், வாசல்களா இருக்கட்டும், மதில்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் பார்த்து சொல்றாரு, "வாசல்களே உங்கள் தலைகளெல்லாம் உயர்த்துங்க. ஏன்னா, அவர் பெரியவர். அவர் வந்து நுழையறதுக்கு ஏத்த மாரி நீங்க இல்ல. நீங்கலாம் சின்ன சின்ன வாசல் தான், சின்ன கதவு தான். என் தேவன் அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர். அவர் அவ்ளோ பெரிய தேவன் அவரு. அவர் வந்து நுழையிற அளவுக்கு நீங்க இல்லையேப்பா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்" அப்படின்னு சொல்லிட்டு வாசல்கள பார்த்து தாவீது பேசியிருக்கலாம். அதனால தான் அவரு சொல்றாரு, "வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போறார்றா. அவர நான் கூப்பிட்டுட்டேன். அவர் வந்துட்டாருன்னா வேற லெவல்ல இறங்கி செய்வாரு. அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாத்தையும் இந்த வாசலு, வாசக்கட்டு, தலைக்காலு, இந்த மதில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வாசல பார்த்து பேசியிருப்பாரு. இந்த நாட்களிலும் நான் கத்துக்கிட்டதுன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான். இவனுக்கு பிரச்சனை இருக்காது, அவனுக்கு பிரச்சனை இருக்காது சொல்ல முடியாது. சும்மா வேற லெவல்ல அந்தர் பெல்ட்டி அடிச்சு செய்யும் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில. அதெல்லாம் மேற்கொண்டு அவருடைய கிரீடத்துக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து நல்ல போராட்டத்த போராடி, விசுவாசத்த காத்துக்கொண்டு, நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம போராட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. என்ன பண்றது? முன்னாடி இருந்த நம்ம முற்பிதா ஆதாம், ஏவாள் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால நம்ம அத கடந்து போய் தான் ஆகணும். அதுக்கு பலன தருறது மகிமையின் ராஜா. சர்வ வல்லமையுள்ளவர். அவர உள்ள கூப்பிட்டு எப்பவுமே நம்ம வச்சுக்கணும். "ஆண்டவரே எனக்குள்ளவே இருங்க. நான் உங்கள போக விட மாட்டேன். எனக்கு உங்க அபிஷேகத்த குடுத்துட்டே இருங்க. உங்க அனாயிண்டிங்க குடுத்துட்டே இருங்க. உங்க பிரசன்னத்துக்குள்ளவே என்ன வச்சுட்டுருங்க. நான் உங்கள வந்து கூப்பிட்டுட்டே இருப்பேன், பேசிட்டே இருப்பேன். நீங்க இருந்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க லைட்டா அப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா கூட அவ்வளோதான் என்ன ஃபுல்லா கட கட கச்ச கச்சன்னு போட்டு பெரட்டி எடுத்துருவாங்க ஆண்டவரே. அதனால நீங்க கூடவே இருங்கப்பா" அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அவர சாஃப்ட்டா டீல் பண்ணி, அவர அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணி, அவர அப்படியே லவ் பண்ணிட்டே வச்சுட்டே இருக்கணும். அவரோட அன்பின் ஆழத்துக்குள்ள மூழ்கி, 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 மூழ்கி அவர இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி வச்சுட்டு இருந்தோம்னா தப்பிச்சோம் லைஃப்ல. அப்படி இல்லனாக்கா பிசாசு இறங்கி செஞ்சுருவான். அவனுக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அவன் இறங்கி செய்வான். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு பைபிளும் போட்டிருக்கு. அதனால இப்படி சொல்லியிருப்பாரு.
2வது இன்னொன்னு ஒரு விஷயத்த நான் யோசிச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஆண்டவர் வந்து இந்த தாவீது எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 10வது வசனத்தில, "யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா." அவர் சேனைகள் கர்த்தர். அவர் வந்தாருனாலே ஒரு கோடிக்கணக்கான தேவதூதர் கூட்டம் கூட வந்துரும். ஒரு தேவதூதன் வந்து இறங்குனாலே சும்மா 1,80,000 பேர் அடிச்சு காலி பண்ணிருவான். கோடிக்கணக்கில இறங்கி வந்தாங்கன்னாக்கா தாங்குமா? இப்ப ஆண்டவர் வராரு. ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசலுக்குள்ள ஆண்டவர் மட்டும் இப்படி நுழையணும் அப்படின்னாக்கா, ஆண்டவர் மட்டும் நுழைஞ்சு போற மாரி இருக்கும். ஒரு கோடிக்கணக்குல ஒரு ஒரு கும்பலே வருதுன்னா, அந்த கதவு தாங்குமா? அந்த வாசற்கல் தாங்குமா? அந்த மதில் தாங்குமா? இப்ப நம்மளுக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட அந்த மதில்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனை எல்லாத்தையும் அவர் ஒருத்தர் பேர மட்டும் சொன்னா போதும். வந்து இறங்குனாருன்னா முடிஞ்சிரும் கதையே. அதனால நீங்க கர்த்தர் கூட டிராவல் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர்ன்னு சொல்லிட்டே இருங்க. வேற லெவல்ல உயர்த்துவார். பெரிய காரியம் செய்வார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். கர்த்தர் நல்லவர்.